வணக்கம் திரு சீமான். வணக்கம். என்னுடைய பார்வையில் சீமான் உங்களுக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஒரு வேறுபாடும் இல்லை. அவர் இந்து மதத்துக்கு ஆபத்து, அதை காப்பாற்றணுங்கிறாரு, இந்து ராஜ்யம் உருவாக்கணுங்கிறாரு. இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் தமிழ் இனத்திற்கு ஆபத்து, அதை காப்பாற்றணும், அதை நீங்கள் தான் காப்பாற்ற போறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் இந்தியாவுக்கு வலதுசாரி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு அளவில் வலதுசாரி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக தான் தெரியுறீங்க. அவரும் பசுமாடு, கோமுத்ரா அந்த மாதிரி ரொம்ப பாரம்பரியத்தை காப்பாற்றணும், அந்த மாதிரி இந்த சூடோ சயின்ஸ் அதுக்குள்ளே போகிறாரு. நீங்களும் ஆடு மாடு மேய்க்கணும், உழவு மீட்டு எடுக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் பழைய இலக்கியங்கள், இந்து இலக்கியங்கள், மகாபாரதம், ராமாயணத்தை கோட் பண்ணியே பேசுகிறாங்க, அதை போட்டுடுறாங்க. நீங்களும் ஆத்திச்சூடி, சிலப்பதி, யாருன்னு சொல்லி தமிழ் இலக்கியங்களையே எல்லா இடத்துலையும் கொண்டு வரீங்க. இப்போது அவரும் ஹிந்தியில் ஃப்ரம் பாயிண்டாக பேசுகிறாரு, நீங்களும் தமிழில் ஃப்ரம் பாயிண்டாக பேசுகிறீங்க. நீங்கள் பயிற்சி செய்து பேசுகிறீங்களோ இல்லை? இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ மோடியை புறக்கணிக்கிற தமிழ்நாடு அதே வலதுசாரி கன்சர்வேட்டிவ் ஐடியாவோடு இருக்கிற உங்களை ஆதரிக்கணும்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது மோடியை புறக்கணிக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அதே மாதிரியான சித்தாந்தங்களை வச்சிருக்கிற உங்களை ஆதரிக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் மோடியிலிருந்து வேறுபடுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வேறுபாடு நீங்கள் சொல்லுங்கள். இந்துக்கும் தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்துக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? எனக்கு இந்த தகவல் நம்பர் கிடையாது, நம்ம நம்பரா பேசுது. எல்லாரும் ஒன்றுன்னு சொல்றீங்களா? இந்துக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? எவ்வளோ பேர் இருந்தால் என்ன, மித்தவங்க தேவையில்லையா? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நான் இன்னும் ஒன்றே ஒன்று இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஹீரோ சிண்ட்ரோம்னு ஒரு உளவியல் குறைபாடு உண்டு. இப்போ உங்களுக்கும் மோடிக்கும் அந்த ஒரே மாதிரியான அந்த கோளாறு தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. ஹீரோ சிண்ட்ரோம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் நான் ஹீரோவாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இல்லாத பிரச்சனைகளெல்லாம் உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்குறதன் மூலமா அவர் மக்களை காப்பாற்ற முடியும் இல்லையா? ஒரு பிரச்சனைன்னு உள்ள இந்த ஹீரோ சிண்ட்ரோம்ல உங்களுக்கு இருக்கா இல்லையா? அது நான் உங்களுக்கு மோடிக்கு ஒரே மாதிரி பிரச்சனையை காப்பாற்றுறது பிரச்சனைன்னு சொல்றீங்க. பிரச்சனையில காப்பாற்றுறவங்களை ஹீரோஸ் மாதிரி போர்ட்ரேட் பண்றது ஒரு பிரச்சனையா, இல்ல பிரச்சனைகளை தீர்க்க வேணாம்னு சொல்றீங்க? எது நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லாத பிரச்சனைகளை நீங்க உருவாக்குறீங்க so that நீங்க அந்த மக்களை காப்பாற்ற முடியும். அதனால அந்த இல்லாத பிரச்சனைகள் இல்லாத பிரச்சனை இது. இப்போ தமிழர்கள் எப்படி இந்து மதம் ஒரு பிரச்சனையில இல்ல, அது அச்சுறுத்தலுக்கு இல்ல, ஆனா அதை நீங்க அது இருக்குதுன்னு நீங்க சொல்லி அதை காப்பாற்ற ட்ரை பண்றாங்களோ மோடி. அதே மாதிரி இந்த தமிழுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ் இன மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நீங்க அவங்க தமிழ் பிரச்சனைகள் இருக்கிறதா நீங்க உருவாக்கி அதன் மூலமா அதை காப்பாற்ற வந்த ஹீரோவா நீங்க உங்களை நீங்களே ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லைன்றத ஐடென்டிட்டி பேஸாகவும் பார்க்கலாம், இல்லை மக்கள் ரீதியாக பார்க்கலாம். மக்கள் ரீதியாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே திராவிட கட்சிகள் நம்மளை ஆட்சி செய்யும். அதுல யாருமே தமிழர்கள் கிடையாது. இப்போவும் சொல்லணும், இப்போவும் நம்ம யாருமே இவங்க தமிழர்கள்னு சொல்ல முடியாது. அதுலேயும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஐடென்டிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சும்மா நம்ம ஸ்கூல்ல நடந்த போகிற பயணம் பிடிச்சி தமிழ்ல எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டால் அது பெரிய சந்தேகம். அப்படி இருக்கும்போது நீங்க தமிழ் ஐடியாவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க சொல்றதோ, இல்லை மக்கள்கிட்டயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றதோ ஒரு முரண்பாடாக இருக்கு. இங்க பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கு. நாங்க தமிழ் மொழி குறித்து தமிழ் மொழி மூலமா அதை அணுக விரும்புகிறோம், அவ்வளவுதான். இது எங்களோட பார்ட் ஆஃப் ஐடென்டிட்டி. சரி, இப்போ அந்த ஐடென்டிட்டிக்குள்ள நீங்க எல்லாரும் வரலாம். தெலுங்கர்களையும் நீங்க தமிழர்கள் சொல்லிக்கிறதும் இந்த மாதிரி விஷயத்தினாலதான் நாங்க அதை இருக்கணும். இப்போ நீங்க தான் தமிழ் இனத்தை காப்பாற்ற போறீங்க, தமிழ் தேசியம் பேசுறது நீங்க தான். இப்போ உங்களால மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ நீங்க ஒரு தனிநபராக உங்களுடைய அரசியல் கட்டமைப்பு மொத்தமுமே எதனால உங்களுக்கு சனநாயகத்துக்கு மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் யாரையும் நீங்க உருவாக்குன மாதிரியே தெரியல. யார் இருக்கா? இல்ல யார் இருக்கா? முதல்ல சும்மா சொல்லுங்க. நான் உங்க கட்சியை தான் கேட்கிறேன். உங்க கட்சியில அடுத்த கட்ட தலைவர்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? அதெல்லாம் நான் சொல்றேன். யார் இருக்கா? நீங்க தான் சொல்லணும். அடுத்த கட்ட தலைவர்கள் உங்க கட்சியில இருக்காங்கன்னா நீங்க தான். எனக்கா என் கட்சிக்காக வேலை செய்யறவங்க இருக்காங்க, இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. தொண்டர்களை பத்தி கேட்கல. தொண்டர்கள் பத்தி மட்டும் இல்லை, நான் எல்லாரும் சேர்த்து தான் சொல்றேன்.
நான் வைக்கிற குற்றச்சாட்டே என்னன்னா, இப்போ மோடி எப்படி வந்து ஒரு தனிநபர் அந்த சர்வாதிகாரியா அவருடைய கட்சியில இருக்கிறாரோ, அந்த செயற்குழு பொதுக்குழு எல்லாம் வந்து அளவுல எப்படி நடத்துறாரோ, அதே மாதிரி நீங்களும் நீங்க வந்து தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களையோ மற்ற இருக்கிறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. எல்லா கட்சியிலும் எல்லாருமே செயல்படுவாங்க. அப்படி செயல்பட்டதான் ஒரு கட்சி தாங்க. நீங்க வந்து வெறும்னே சீமானுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கட்சியோட ஒருங்கிணைப்பு செய்யறாங்க. அதனால அந்த அட்டென்ஷன் இருக்குதா, அந்த அட்டென்ஷனோட நீங்க வந்து மற்ற இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது தேவையில்லைன்னு சொல்லுங்க. சரி, நான் வேற ஒண்ணு, என் கட்சியில முதல்ல சேர்ந்தவங்க இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க இருக்கு. நான் கட்சி ஆரம்பிச்சது வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க, பார்ட்டியில போனவங்களும் இருக்காங்க. ஓகே, சோ உங்க கட்சி வந்து ஜனநாயக ரீதியா தான் இயங்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வச்சுதான் ஓட்டு அரசியலுக்கு வரும். ஓகே, இல்ல நீங்களே தான் சர்வாதிகாரியாக மாறணும்னு சொல்லியிருந்தீங்க, அதனால கேட்டேன். அன்பான சர்வாதிகாரத்தை பத்தி பேசுறீங்க, அது என்னன்னு ஆட்சிக்கு வந்தது அப்புறம் பாருங்க. ஓகே, உங்களுடைய இந்த பொருளாதார திட்டங்கள் சில வெற்றிகள் வந்து அது வந்து எப்படி இருக்குதுன்னா, அந்த ஊடு எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அதாவது நடைமுறைக்கு ஒவ்வாத சாத்தியமே படாத எக்கனாமி நீங்க பேசுற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து இப்போ உலகமே வந்து மிஷினரிஸ் மாறி அக்ரிகல்ச்சர்லாம் வந்து இப்போ அமெரிக்காவில் வெறும் 3% பேர் தான் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஃபுல்லாக மிஷின்ஸ் வச்சு ஆட்டோமேட்டட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ படித்து பொறியாளர்களாக மருத்துவர்களாக எல்லாம் மாறி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் இவங்களை கூட்டு போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஆர்கானிக் இல்லைன்னா அந்த ஆடு மேய்க்க வைப்பேன் மாடு மேய்க்க வைப்பேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிற பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் ஒருவேளை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் முதல்வர் ஆனால் கூட நீங்கள் பேசுகிற இந்த ஊடு எக்கனாமி மூலமாக தமிழ்நாட்டை வந்து சீர்தூக்கி கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் அரசு இயற்கை வேளாண்மைன்னு வச்சுக்கோங்க. அது வந்து வெறுமனே வந்து படித்தவங்க படிக்காதவங்க கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க சின்ன வேலை செய்கிறவங்கன்னு கிடையாது. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அதை நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளரிஷ் பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு வந்து அலைவா வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது அதை தூக்கி நிறுத்த எல்லா காரியங்களும் நம்ம செய்வோம். இப்படி ஆடு மாடு வளர்ப்பை பற்றி நீங்கள் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் அதோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இன்னைக்கு பால் பிரச்சனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை அணுகிறவங்க அதில் எங்களுக்குன்னு அதுக்குன்னு தனியான இது இருக்குது, விவசாய அமைப்புன்னு இருக்குது. அவங்க அதை முன்னெடுக்கிறாங்க. நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். இயற்கை இது வந்து எந்த வகையில் கெடாமல் நாங்கள் பாதுகாக்கிறோம். அதுதான் எங்களோட. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.